ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். ஜேம்ஸ் கன்னுடைய சூப்பர்மேன் இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை பத்தி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் படத்துக்கு உண்டான அந்த லெகசிவை டோட்டலா மாத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு தான் நாம சொல்லி ஆகணும். சூப்பர்மேன் படம்னா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அது என்னன்னா, வந்தான், வென்றான், தட்டினான், தூக்கினான், சென்றான். இதுதான் சூப்பர்மேன் படம். ஸோ இந்த சூப்பர்மேனுக்கே அவருக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்குப்பா, அவருக்குன்னு ஒரு லவ் இருக்குப்பா, அவருக்கும் அடிச்சா வலிக்கும்பா, ஆனா அவருக்கும் அடிச்சா எலும்பெல்லாம் உடையும்பா. என்னப்பா சூப்பர்மேன்னா அவரும் மனுஷனால தானே வாழ்ந்துட்டு இருக்காரு, உணர்வுகள் எல்லாம் அவருக்கு இல்லையா அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா இந்த படத்துல சூப்பர்மேனை வச்சு அவர் போர்ட்ரேட் பண்ண விதம் நல்லாவே இருந்தது. அதுவும் குறிப்பா சொல்ல போனா, ஜேம்ஸ் கன் கிளாஸ் ஆஃப் கிளான் ரசிகரா இருப்பார் போல இருக்கு. அந்த கிளாஸ் ஆஃப் கிளான் கேம்ஸ்ல எப்படி ஹீரோஸ்க்கு எல்லாம் ஒரு பெட்டு வருமோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஹீரோக்கு ஒரு பெட்டு கொடுத்திருக்காரு, ஒரு டாக் கிரிப்டோ. இந்த கிரிப்டோ கூட அவர் தான் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு சூப்பர் பவர் வந்தா எப்படி இருக்கும், சூப்பர்மேன் கூட வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் எழுதுறதா அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் புதுமையா இருக்கும். இதுக்கு முன்னாடி டிசி ஃபேன்ஸ், அதுவும் சூப்பர்மேனை பிரான்சிஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிக்காம கூட போகலாம். ஏன்னா சூப்பர்மேன் இந்த படத்துல சூப்பர் சாதாரண ஹியூமன் மாதிரி ஒரு சில காட்சிகள் போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் சொல்ல போனா இந்த லெக்ஸ் லெதர் கேரக்டர் அல்ட்ராமேனை உருவாக்கி ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த சூப்பர்மேனை அப்படியே துவைச்சு எடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, என்னடா சூப்பர்மேன் படத்தையே பாக்குறோம் நாம அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் நமக்கு வந்துடும். அது கிளைமேக்ஸும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, நிறைய இடத்துல சூப்பர்மேனுக்கு உண்டான அந்த பாணியை மாத்தி ஒரு புது விதமா எடுத்திருக்காங்க. ஆனா இது பழைய சூப்பர்மேன் பிரான்சிஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். என்ன பொறுத்தவரைக்கும் படம் நல்லா தான் இருக்கு நண்பர்கள்.